உச்சநீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு வேகம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே எஸ்ஐடியை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காலையில் உணவு இடைவேளைக்கு முன்பாக 3 தரப்பினுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. உயிரிழந்த பிரித்திக்கினுடைய தந்தை பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு வழக்கறிஞரும், தாவேக தரப்பு வழக்கறிஞரும், அரசு தரப்பு வழக்கறிஞரும் இதில் வாதிட்டார்கள். தொடர்ந்து திரு தினேஷ் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞரும் வாதிட்டாங்க. இப்போது புதிய மனுவாக ஃபாத்திமா பானு அப்படின்றவர் இந்த வழக்கில் இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர், அவருடைய கணவர் பிரபாகரன் தாக்கல் செய்திருந்த இந்த மனுவும் இப்போது விவாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், உணவு இடைவேளைக்கு பிறகு வழக்கு தொடங்கி இருக்கிறது. இதுவரையிலான டெவலப்மெண்ட், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டு இருக்கு, விவரங்கள்? வணக்கம் கார்கே. சென்னை உயர்நீதிமன்றத்துல வெளிவாகத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் தாக்கல் செய்த இந்த பொதுநல வழக்குல எஸ்ஓபி, அதாவது இந்த அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவது தொடர்பான நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த உத்தரவுகளை தவிர மற்ற உத்தரவுகளை தற்போது உச்சநீதிமன்றம் கூட்டு வாசிட்டு வராங்க. குறிப்பா நீங்க சொன்னது போல கூட்ட நெரிசலில் பலியான ஃபாத்திமா பானுடைய கணவர் பிரபாகரன் என்பவர் தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்குது. உணவு இடைவெளிக்கு முன்பாக பிருத்விக் என்ற சிறுவனுடைய தந்தை பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அதனுடைய இன்னொரு பகுதியாக தற்போது இந்த வாதத்துல கூட்ட நெரிசல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்ந்து எடுத்த போட்டோவை ஊடகங்கள் வெளியாகியுள்ளது. போலீசாரின் தடியடியே கூட்ட நெரிசலுக்கு காரணம். நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவே செல்ல அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆம்புலன்ஸில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் புகைப்படம் கொண்ட போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. கரூர் விவகாரத்தில் அனைத்தும் சரியாக இருந்ததாக அரசு உயரதிகாரிகள் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த பிறகு எஸ்ஐடி விசாரணை எப்படி நியாயமாக இருக்கும்? கூட்ட நெரிசலில் பலியானவர்கள் பிரேத பரிசோதனை இரவோடு இரவாக நடத்தப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு உடல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதிகாலை வரை உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என்று இறந்த ஃபாத்திமா பானுடைய கணவர் பிரபாகரன் தெரிவித்திருக்கார். இந்த வாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவர்கள் தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய வாதங்களாக போன்றே இருக்கின்றன. குறிப்பா என்ன சொல்லணும்னா, அதிகாரிகள் இவர்கள் மேல தவறு என ஒரு முன்முடிவோடு ஒரு விஷயத்தை அணுகும்போது என்ன விசாரணை நடந்தாலும் எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா இந்த போலீஸ் தடியடி நடத்தப்பட்டதுனாலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சொல்லி தாவேகா தரப்புல கூறப்பட்டதில்லை. அதற்கு தமிழக அரசு சார்ந்த உயரதிகாரிகள், காவல்துறை ஏடிஜிபி அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து அவருக்கு விளக்கம் அளித்திருந்த நிலையிலும் தற்போது அதையுமே மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்துல இந்த விஷயங்களை ஒரு தரப்பு, அதாவது இந்த பாதிப்படைந்த ஒரு தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல பல்வேறு இந்த நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய புகைப்படம் என்பதெல்லாம் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அரசாணை வெளியாகும், அதாவது ஒரு ஆணையம் அமைக்கும் பட்சத்துல அதற்கான அரசாணை முறையாக வெளியிடப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இன்னும் விசாரணை தொடங்குவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள் பிரபாகரன் தரப்பு, அதாவது ஃபாத்திமா பானுவின் கணவர் பிரபாகரன் தரப்பு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சொந்த அதிகாரிகளை கொண்டு புலன் விசாரணை நடத்த முயற்சி செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி அதையும் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல இந்த வாழ்க்கை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகமா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஏன்னா அதாவது இந்த விசாரணை ஆணையம் என்பது அறிவிக்கப்பட்ட உடனேயே துரிதமாக விசாரணையை தொடங்குவதற்கு அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு அனைத்து வகையான சுதந்திரமும் இருக்கும். அரசாணை வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு கட்டாயம் இருப்பதாக இதுவரை நமக்கு கடந்த காலங்களில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. பிரச்சனை நடந்திருக்கு, உடனடியாக அதை விசாரிக்க ஆணையம் அமைக்கும் பட்சத்துல அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். பட் ஆனா அதையுமே இவங்க உச்ச நீதிமன்றத்துல கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாத்திமா பானு மறைந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஃபாத்திமா பானுவினுடைய கணவர் தரப்புல அதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதே போல கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஒவ்வொன்றும் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டுள்ளது. கரூர் வழக்கை தினேஷ் தாக்கல் செய்தது செப்டம்பர் 30ஆம் தேதி மதியம் 1:15 மணிக்கு. தபால் மூலம் அரசிடம் மனு அளித்தது செப்டம்பர் 30ஆம் தேதி 12:56. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்துல அதே ஒரே நாள்ல ஒரு 20 நிமிடங்கள் இடைவெளியில வழக்கு 2 வேறு இடங்கள்ல இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல பலியான ஃபாத்திமா பானுவின் கணவர் தான் இந்த வாதத்தையுமே முன் வச்சிருக்காரு. தொடர்ந்து தற்போது நம்ம காலையில பிருத்விக்குடைய வாதம் பார்த்தோம், இருந்த சிறுவனுடைய தந்தை. தற்போது அவருடைய இன்னொரு தரப்பு ஃபாத்திமா பானுவினுடைய கணவர் தரப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை உயர்நீதிமன்ற மனுவில் கோரப்படும் கோரிக்கையை விடுத்து ஏனைய உத்தரவுகளை
உத்தரவு பிறப்பித்து வருகிறது உச்சநீதிமன்றம். அதாவது தினேஷ் வந்து எஸ்ஓபி கேட்டிருந்தாரு, அதை தவிர்த்து மற்ற உத்தரவுல வந்து வாசிக்கிறாங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே இதுல வந்து பல்வேறு அரசியல் இருப்பதாக தாவேகா தரப்புல கூறப்பட்டு வரும் நிலையில பிற எதிர்கட்சிகளும் அதை குற்றச்சாட்டாக முன்வைக்கும் பட்சத்துல உச்சநீதிமன்றமும் இந்த கரூர் விவகாரத்தை அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் சொல்லிட்டு வராங்க. அதே போல கரூர் வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தினேஷின் மெயிலும் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இரவே முதல்வர் சென்று விட்டார். இது வந்து தமிழக அரசு சார்பில் சொல்றாங்க. தினேஷ் வந்து எங்களுக்கு வந்து தபால்ல வந்ததுதான் மதியானம், ஆனா அவர் எனக்கு ஏற்கனவே மெயிலையும் அனுப்பியிருக்காரு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன்னா இதுதான் வந்து அவங்க ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க கொஸ்டின் பண்றாங்க. ஒரே நாள்ல ஒரு 20 நிமிட கேப்ல வழக்கும் தொடர முடியுது, தமிழக அரசிடம் எப்படி மனு கொடுக்க முடியும் என்கிற ஆங்கிள் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு தமிழக அரசுல வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அவர் மெயில் அனுப்பியிருந்தாரு, இரவோடு இரவாக தமிழக முதல்வர் கரூருக்கு சென்றார். அதாவது இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை வீரியத்தன்மையை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து அங்க சென்றிருக்காரு. கரூர் கூட்ட நெரிசலை விவகாரத்தை விசாரிப்பது யார் என்பதை தாவேகா பாதிக்கப்பட்டவர்கள் தீர்மானிக்க முடியாது என தமிழ்நாடு அரசு சார்பில் வாதம் வைக்கப்பட்டு வருகிறது. இதுதான் வந்து அந்த தாவேகா தரப்பில் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வந்து ஒரே போல இருக்கு. எனவே இந்த கூட்ட நெரிசலை விவகாரத்தை பொறுத்தவரையில யார் விசாரணைக்கணும், விசாரணை அதிகாரி யார், இல்ல விசாரிக்க வேண்டிய அமைப்பு எது என்பதை அவர்கள் இருவருமே தீர்மானிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம் செய்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவேகா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் அந்த வாதத்தின் காலையில் நடந்த வாதத்தின் போதே அதை வந்து அவங்க சிறப்பு புலனாய்வு உச்சநீதிமன்றம் நியமிக்கின்ற அளவுக்கு போயிருந்தாங்க. தொடர்ந்து அதற்கு தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டு நீதிபதிகளும் சில சந்தேகங்களை எழுப்பினாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட சில முரணான விஷயங்களை கேள்வி எழுப்பினாங்க. அதைத் தொடர்ந்து நெரிசலில் மரணமடைந்த பிருத்திவிக்கின் தந்தையும் ஒரு சில வாதங்களை முன்வைத்தார். தற்போது பாத்திமா பானுவினுடைய தரப்பு, அதாவது மரணமடைந்த இன்னொரு இளம் பெண்ணோட கணவர் தரப்புல வந்து வாதம் வைக்கப்பட்ட நிலை தற்போது தமிழக அரசு இதில் அனைத்துக்கும் பதிலளித்து வராங்க. குறிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழக அரசிற்கு தாவேகாவினரும் மரணமடைந்தவர்களுடைய குடும்பத்தினரும் எந்த மாதிரியான விசாரணை நடத்த வேண்டும், எப்படி விசாரணை நடத்த வேண்டும் என டிக்டேட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது அப்படின்ற அடிப்படையில தமிழக அரசு இறுதியாக ஒரு வாதத்தை முன்வச்சு தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஓகே, இதில் முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் மனுவில் கோரப்பட்ட கோரிக்கையை விடுத்து ஏனைய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் கமெண்ட் சொல்லியிருக்கதா தகவல். ஸோ அப்படின்னா உயர்நீதிமன்றம் மீது உச்சநீதிமன்றம் காட்டமான பார்வைகளை பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு தானே பொருள்? அதாவது இந்த உயர் நீதிமன்றத்துல தினேஷ் ஒரு எஸ்ஓபி கேட்டு போறாரு. கரூர் பிரச்சனை, கரூர்ல மரணம் அடைந்தவங்களுக்கு நீதி விசாரணையோ கோரிக்கையோ அது போன்று இல்லாம இனி வரும் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதுதான் அவரோட பிரேயரா இருக்கு. சோ கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையில தாவேகா ரிலேட்டட் இல்லாட்டி இந்த மரணம் அடைந்தவர்கள் ரிலேட்டடா அவருக்கு எதுவுமே பிரேயர் கிடையாது. அவரோட பிரேயர் மெயின் பிரேயரே வந்து இனி வரும் அரசியல் கட்சிகளுக்கு ரோட் ஷோ வந்து வழங்குவதற்கு முறையான வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்பதுதான். சோ அது தொடர்பா வந்து இந்த வழக்கு இல்லை என்பதாலும் அதுக்கும் இந்த வழக்கும் பெரிய தொடர்பு இல்லாதனால அது தொடர்பான உத்தரவுகளை வந்து பிறப்பிக்க, அதை தவிர்த்துட்டு மற்ற கருத்துக்கள் கரூர் ரிலேட்டடான விஷயங்கள்ல மட்டும் தற்போது உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பா அந்த கரூர் பிரச்சனையில நேரடியா சம்பந்தப்பட்ட தமிழக அரசு தாவேகாவினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படையில தான் இந்த வழக்கு காலில் இருந்து நடைபெற்று வருவதால் அந்த தனிப்பட்ட முறை, அதாவது உயர்நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட அவருடைய கோரிக்கை என்பது வேறு. அதாவது அதுக்கு அவங்க பதிலளிக்காம உத்தரவு பிறப்பிக்காமல் கரூர் ரிலேட்டடான விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து அவங்க பதில் சொல்வாங்க, இல்ல அதுக்கு வந்து உத்தரவு பிறப்பார் என்று நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும்.